இப்போ இந்த அடுத்த விஷயத்துக்கு வாங்க சார். அடுத்த நிதி ஆயோக் அந்த கூட்டத்திற்கு வந்து 4 வருடமாக வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திமுக அரசாங்கம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் முதல்வர் போக மாட்டார். முதல்வர் சார்பாக வேறு யாராவது போய் கலந்து கொள்வார்கள். இந்த வருடம் முதல்வர் செல்வதற்கு வந்து நிறைய காரணங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னாங்க, மகனை காப்பாற்றுறதுக்காக டெல்லிக்கு செல்கிறார் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். டெல்லிக்கு வந்து முதல்வர் போயிருக்காரு. என்னென்ன காரணத்துக்காக வந்து போயிருக்காரு? நிதி ஆயோக் கூட்டம் மட்டுமே வந்து காரணமாக இருக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அதைத்தான் நீங்கள் எளிதாக சொல்லி முடிச்சிட்டிங்களே. இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 22 நிதி ஆயோக்கு போய் 23 போக முடியலன்னா நீங்கள் சொல்கிறது என்ன காரணன்றதை யோசிக்கலாம். ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போவே இல்லை. போன வருஷம் கூட்டத்துக்கு போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, 9 நிமிஷத்துக்கு ஒரு மொக்க வீடியோ. நான் ஏன் போகவில்லை தெரியுமா? இப்போ எதுக்கு போனீங்க? கர்நாடக முதல்வர் திரு சித்தராமையா மற்றும் மேற்கு வங்க முதல்வர் செல்வி மம்தா பானர்ஜி ஆகியோர் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் சொல்லியிருக்காங்களா? இந்த வாட்டி போகல. இப்போது என்ன சார் திடீரக்கிற? ஒரு முன்னாள் உடன்பிறப்பு என்ற அடிப்படையில் மாலதியின் கருத்தை கேட்டுக்கொண்டு அடுத்து நாம் தொடருவோம். சொல்லுங்கள். எதுக்குமா போயிருக்காரு ஒரு முன்னாள் ஊபி? ஏன்னா ஒரு ஊபியோட மூளை எப்படி சிந்திக்கின்றது உங்களுக்கு தெரியும். சொல்லுங்கள். ஊபி சொல்லுங்கள். அதான் சார், போன தடவை நிதி கொடுக்கல அதனால போல, இந்த தடவை நிதி கொடுக்கல அதனால போயிருக்காரு. எந்த நிதி கொடுக்கல? உதயநிதிக்கு கொடுக்கலன்றீங்களா? சம்மனையா? இடி சம்மனமா? ஏன் இப்படி கொலவெறியோடு இருக்கீங்க? ஒரே காரணம், மகனை காப்பாற்ற வேண்டும். இப்போ சார் ஈடியோட ப்ரோபுக்கு தடை கிடச்சிருச்சு. ஸோ முன்னாடியே முடிவு எடுத்துட்டாங்க நிதி ஆயோக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த தடை தெரிஞ்சிருந்தா போகாமல் இருந்திருப்பாங்களா சார்? இந்த தடை தற்காலிகமானது என்பது நம்மை விட அவர்களுக்கு நன்றாக தெரியும். இடிஐ சர்ச் வந்த உடனே டக்குன்னு வந்து இந்த 200 பேமெண்ட்டை நிறுத்திடுவாங்க. ட்வீட்டு போஸ்ட்டுக்கு 200 கொடுத்துட்ருக்காங்க. டக்குன்னு வந்து இந்த இடி சர்ச்செலாம் இருந்தோன்னா இடி பணத்தை லாக் பண்ணிச்சு, உனக்கு 200 கிடையாது இனிமேல்னு சொன்ன உடனே அவர்கள் எவ்வளவு சோகத்தில் இருப்பார்கள். நமது செந்தில் போன்ற நபர்கள். எந்த செந்தில்? செந்தில் ஜி இல்லை, அண்டா. மன்னிக்கவும் இல்லை, நான் வந்து அந்த கருத்து சொல்ல அவரை தான் சொன்னார். என்ன நிறுத்தி விடுவார்கள். அப்போது தடை கிடச்ச உடனே அந்த 200 ரூபாய் உடன்பிறப்புகள் மனதில் எப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். வந்துடுச்சுடா பேமெண்ட் என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள். மூத்த வழக்கறிஞர்களுக்கும் சரி, திமுக தலைமைக்கும் சரி, இது தற்காலிக தடை என்பது நன்றாக தெரியும். நான் 2 நாட்களாக நமது நிகழ்ச்சியில் விளக்கி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டில் நியூஸ் வந்திருக்கு. 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று அஃபிஷியலாக அமலாக்கத்துறை தங்களது அறிக்கையில் தெளிவுபடுத்தி விட்டார்கள் இல்லைங்களா? இடி ப்ரெஸ் ரிலீஸில் 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்லிவிட்டார்கள். ஒன்று, குறிப்பிட்ட சில மதுபான நிறுவனங்களுக்கு கூடுதலாக, அது பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்திருக்கு, ஞாபகப்படுத்துங்க சொல்கிறேன். குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு அதிகமான கொள்முதல் ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தி வந்திருக்கிறது. இது எல்லாவற்றைக்கும் மேலாக இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைவராக, மேலாண் இயக்குநராக செயல்பட்ட திரு விசாகன் ஐஏஎஸ் அவர்கள் இந்த ஊழல் எப்படி நடந்திருக்கிறது என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இடி அதிகாரிகளிடம் கொடுக்கும் வாக்குமூலம் செல்லும். அதற்கும் மேலாக யார் அந்த தம்பி என்ற ஒரு லட்டு ஈடிக்கு கிடைத்திருக்கிறது. அந்த லட்டை ஈடி எப்படி தவறவிடும், பயன்படுத்தாமல் இருக்கும்? அவர் திரு ரத்தீஷ் அவர்கள் பேரில் ஒரே ஒரு நிறுவனம் கூட இல்லை, ஒரே ஒரு சொத்து கூட இல்லை, ஒரே ஒரு வீடு கூட இல்லை. அந்த 174 சர்ச் பண்ணாங்கல்ல, அந்த வீடு அவர் பேரில் இல்லை. உரிய நேரம் வரும்போது சொல்கிறேன். கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு பெரும் பங்களாவை கட்டி கொண்டிருக்கிறார். உரிய நேரம் வரும்போது 300 கோடி ரூபாய் வீடுன்னு சொல்கிறாங்க. கூட இருக்கும். நான் போய் வீடு மட்டும் நாங்கள் போய் வீடு எடுத்து லேண்டோட வேல்யூவோ அதுக்கு மேலே போகும். அதை கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் 300 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இருக்குது, அது அவர் பேரில் இல்லை. அதாவது செல்ஃபி எடுத்த வீடே போச்சு, இதில் வீடியோ வேற எடுத்துருந்துருக்கீங்க. அதுக்கும் ஜெயபிரகாஷ் தான் வந்தார். இப்போ தெரியுதா பைக்கை ஏன் தூக்குறாங்கன்னு? ஸோ அந்த வீடு ஒரு பெயரில் இருக்கிறது. நான் ஏற்கனவே நேற்று ஜெயபிரகாஷ் வச்சு தானே சொன்னேன். லியோ 300 கோடிக்கு வீடு கட்டிகிட்டு இருக்காருன்னா லியோ கூப்பிட்டு பஸ், ஏது பஸ் இது வீடு 300 கோடிக்கு கட்டுற, இது பாரு இதெல்லாம் இவ்வளோ செலவாகும், ஏது பஸ் இதுக்கு துட்டுன்னு கேட்டால் லியோ வந்து இந்த பாருங்கள் சார் எனக்கு இவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டானா முடிஞ்சு. ஆனால் லியோவில் காட்ட முடியாது. 174 வீட்டில்
ரத்தீஷ் குடியிருக்கிறாருன்றது தெரிஞ்சு உள்ளே போய் சோதனை நடத்தியிருக்காங்க. அந்த வீட்டை தான் பூட்டிட்டு போயிட்டாரு. அந்த வீட்டை தான் சீல் வச்சுருக்காங்க. அந்த வீடு ஒருவர் பெயரில் இருக்கிறது அல்லவா? ஆமாம், அது யார் பேர் இருக்குது? அது சொல்ல மாட்டீங்க இப்போ இல்லை, நேரம் வரட்டும். நான் இந்த கிழக்கு கடற்கரை வீடு, இந்த வீடு எல்லாத்தையும் சொல்கிறேன். இதற்கான எவிடன்ஸு ஈடுகிட்ட இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். அண்டு சாதாரண ஒரு நபராக, உதயநிதியின் உதவியாளராக, உதயநிதி எங்கே போனாலும் கூட செல்லும் உதவியாளராக சென்று கொண்டிருந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்ற தம்பி மிக மிக பிரபலமான நட்சத்திரங்களோடு சுற்றி வருகிறார். அவர்களை வைத்து திரைப்படம் எடுக்கிறார். அண்ட் அந்த 3-4 படங்களோட பட்ஜெட் எல்லாம் சேர்த்து 500-600 கோடியை தாண்டுன்றாங்க. ஏது தம்பி, செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்குறதுக்கு உதயநிதி போனான்னா கூட நைட்டு வெட்டியாக சுற்றி நிற்கிற டிஷர்ட் போட்டுக்கின்னு எப்படிப்பா திடீர்னு 2 நாள் 600 கோடிக்கு படம் எடுக்கிற அளவுக்கு 2 வருஷத்தில் நீ உன்னுடைய வளர்ச்சிக்கான பின்னணி என்ன என்ற அமலாக்கத்துறை இதை விசாரிக்கும். இது அந்த குடும்பத்துக்கு தெரியாதா? முதல்வருக்கு தெரியாதா? ஸோ இங்கே இந்த 200 ரூபாய் ஊப்பிகளின் மகிழ்ச்சிக்கான காரணத்தை சொன்னேன். அது மாதிரி இவங்களும் வந்து ஜாலி பாத்தியா சம்மட்டி அடி அப்படின்ட்டு சொல்லிட்டு உட்காந்துருவார. டெல்லியில் என்ன நடந்தது என்று தெரிந்தால் நித்தி ஆயோக்குக்காகத்தான் சென்றார்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். சரி, போனாங்க நித்தி ஆயோக்குக்கான்னு கேட்டிங்கல்ல. நித்தி ஆயோக் முடிச்சுட்டு வர வேண்டியதானே. எதுக்கு இன்றைக்கி மாலை வந்து பிரதமரோடு எதற்கு தனிப்பட்ட சந்திப்பு? எதுக்கு டைம் கேட்குறீங்க? நியாயப்படி நீங்கள் புறக்கணிக்கணும். வெளியில் வந்து நீங்கள் சொல்லுவாங்க பாருங்கள், நம்ம இப்போ மதியம் என்ன 12 மணிக்கு ஷூட் பண்ணிருக்கோமா, சாயங்காலம் வந்து தமிழகத்துக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று பிரதமரிடம் வலியுறுத்தினேன். நிதி ஆயோக்கில் போய் கேட்க வேண்டியது தனியாக போய் கேட்கணும்ப்பா. நம்ம தனி மாநிலத்தில் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது அல்லவா? அன்று அண்ணன் ராசா அவர்கள் அண்டு யார் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இந்த அப்பாயின்மெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு இந்த அப்பாயின்மெண்ட்டு வாங்கி கொடுத்தாங்க என்று விசாரித்த போது ஆர்எஸ்எஸ்ஸில் இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சிஆர் முகுந்தா என்பவர் மூலமாக இந்த அப்பாயின்மெண்ட்டை ஸ்டாலின் பெற்றிருக்கிறார் என்று சொன்னார்கள். நேற்று இரவு தமிழ்நாடு இல்லத்தில் அண்ணன் ராசா அவர்கள் பிஜேபியின் ஒரு முக்கிய தலைவரை சந்திக்க வைத்திருக்கிறார். சந்திக்க வைத்த போது அப்போது முதல்வர் சொல்லியிருக்கிறார், எனக்கு இது நடந்தது எதுவுமே தெரியாது, சின்ன பசங்க சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, பையனை எப்படியாவது காப்பாற்றணும் என்று சொன்னவுடன் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, எல்லாத்தையும் பணத்தை வச்சு பேசுகிறது தானே. பீகார் எலெக்ஷனுக்கான செலவை நாங்கள் பார்த்துக்கணும். அவர்கள் இதை கேட்டுக்கொண்டு சரி பார்த்துக்கலாம், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, பிஎம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இன்று பிரதமரும் சந்திப்பார். अच्छा स्टालिन जी कैसा है कैसा है मैं तमिल सीख रहा करता हूँ என்று இந்தியில் உருட்டிவிட்டு ஃபிகர் மத் கீஜியே என்று சொல்லி அனுப்பி விடுவார். இவர்கள் கொடுக்கும் இந்த பணத்தை நம்பியா பீகார் தேர்தலை சந்திக்கிறார்கள் பிஜேபி? அவர்களிடத்தில் இல்லாத பணமா? ஒரு வார்த்தை சொன்னால் தமிழ்நாட்டிலேருந்து பீகார் வரைக்கும் 500 நோட்டு கட்டாக ரோட்லேயே அடிக்கின்னு போவாங்க, அவ்வளோ துட்டுருக்காங்க. அப்போது அவர்கள் சரி இப்போ விழுந்துட்டாங்க, சரியா, வெள்ளை கொடியோடு விழுந்து விட்டார்கள். இன்று பிரதமரிடத்தில் இதைத்தான் முதல்வர் கேட்க போகிறார். அது ஒன்றும் சந்தேகம் அவங்களுக்கு வேறு எதுவும் இல்லை, ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. உங்களுக்கு ஒரு சினிமாவுக்கு போகிறது அவசியமா இல்லையான்றதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். சோறு திங்கிறது அவசியமா இல்லையான்றதை யோசிக்கிறது இடம் இருக்காதுல்ல. ஸோ அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடியான நோய், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, பைபாஸ் பண்ணுமா வேணாம் பண்ணுறதுல ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு. புள்ள தலைக்கு கத்தி வந்துருச்சு. நேருன்னா அவர் பார்த்துப்பார், துரமுருகனா அவர் பார்த்துப்பார், உதயநிதியை யார் பார்க்கணும்? நீங்கள் தானே பார்க்கணும். அப்பா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது சார், நீங்கள் பேசி முடியுங்க. சொல்லு. இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கே அப்பான்னு உருட்டுனீங்க, ஆனால் நீங்கள் உதயநிதிக்கு தான் அப்பான்றது இன்றைக்கி தெரிஞ்சு போச்சா? உன் கட்சிக்காரனுக்கே அப்பா இல்லை, நீங்கள் கட்சிக்காரனுக்கு தலைவராக கூட இல்லை. எக்ஸாக்ட்லி. பொன்முடிக்கு, துரைமுருகனுக்கு, நேருவுக்கு அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம் சார் நிறைய பேரை. அந்த இதோட சொல்லிடுறேன். நீங்கள் இந்த தொடக்கத்தில் கேட்டது இடியில், இதில் சாரி டிடி நெக்ஸ்ட்டில் இன்றைக்கி நியூஸ் வந்திருக்கு. இடி டு டெல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் டாஸ்மாக்ஸ் டேம்பரிங் கேஷ் டாஷ்.
Official sources said the agency was about to record the statement of some important players in this money laundering case after it unearthed some incriminating WhatsApp chats between a top official of TASMAC and a power broker who is the prime suspect in this case. ஒரு பேரை மட்டும் சொல்கிறேன். அவர்களோட வாக்குமூலத்தை இடி பதிவு செய்ய இருந்த நிலையில் இந்த தடை விதிச்சு இதை உச்சநீதிமன்றத்திற்கு இடி போய் சொல்ல போகுது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னது ஸ்டே இஸ் நாட் பெர்மனெண்ட். இப்போது ஒரு தந்தையாக போய் இன்றைக்கி சரண்டராக தான் போகிறாரு. பிஜேபிக்கு இவங்க துட்டு தேவையில்லைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ பிஜேபி திமுகவிடம் என்ன எதிர்பார்ப்பார்கள்? ஆதரவு. அது வெளிப்படையாக கொடுக்க முடியாதுல்ல. காங்கிரஸை கூட்டணியிலிருந்து கழட்டி விடுங்க. ஃபேண்டாஸ்டிக். அதானே கேட்பாங்க. அது மட்டும் கேட்க மாட்டார்கள். நாங்கள் சொல்லும் நபர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுங்கள் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா? அவங்க கட்சியில், திமுக கட்சியில் நான் சொல்கிற ஆளுக்கு பொறுப்பு கொடுன்னு சொல்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கு. ஆராசாவுக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு கொடுங்க, ஜெகதரட்சகனுக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு கொடுங்க, ஏவா வேலுவுக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு கொடுங்க. கனிமொழியை வந்து கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்குங்க. துறமுருக இதுன்னு சொல்லிட்டீங்க, கனிமொழியை கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்குங்க. இந்த மாதிரி டிமாண்ட் வந்து ஏன் வைக்கிறாங்க சார்? இப்போ நீங்கள் காங்கிரஸில் வந்து கூட்டணியிலேருந்து அகற்றுங்க, இல்லை கூட்டணி முறிவு ஏற்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவருக்கு எதிரான ஒரு கட்சி அது காங்கிரஸ். திமுக கட்சியிலே வந்து சில அமைச்சர்கள் இருக்காங்க முக்கியமான, அவங்களுக்கு ஏன் பொறுப்பு கொடுக்க சொல்கிறாங்க? அதனால் வந்து அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? அதையும் செய்ய சொல்ல போகிறாங்க. அது வந்து ஒரு மாதிரி வெளியிருந்து பார்க்கறதுக்கு வந்து என்ன அப்படி பேசுகிறாங்க, நான்சென்ஸ் டிமாண்ட் மாதிரி இருக்கு. இவர்கள் சொல்வதை செய்தால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தனி கட்சி அல்ல. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் எப்படி திமுகவின் துணை அமைப்பாக இருக்கிறது? திமுக பேசுறதுக்கு மறுத்து ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி பேசுமா? பேசாது. அதுபோல் திமுக நாளை மாறிவிடும். பிஜேபிக்கு எதிராக பேசாது. பிஜேபிக்கு எதிராக பேசாதுன்றவர் சொல்வதையெல்லாம் செய்யும். கிளிப்பிள்ளையாக மாறிவிடும். எக்ஸாக்ட்லி. என்னப்பா பார்லிமெண்ட்டில் அங்கே சத்தம் அப்படிங்க இல்லை, ஒன்றும் இல்லைங்க என்று உட்காருவார்கள். வக்ஃபு மசோதா வருது, இல்லைங்க வக்ஃபு மசோதா தம்பி நான் உட்காந்துறேன். கட்சியவர்கள் கட்டுப்பாட்டில் வந்து விடும் அல்லவா? குறைஞ்சபட்சம் அந்த குரல் கொடுக்க முடியாது இஷ்யூவுக்கு. பில் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணும்போது சப்போர்ட் பண்ண முடியும். ஓவராக பிஜேபிக்கு எதிர்த்து உத்தவ் தாக்கரே சவுண்டு கொடுத்துட்டு இருந்தார். கட்சி ஒன்றை இருக்கும் தானே இந்த சவுண்டு கொடுக்குற நீ தம்பி. யார்ப்பா அந்த ஷிண்டேவை கூப்பிடு. இப்போ கட்சி யார்கிட்ட இருக்கு? ஏக்நாத் ஷிண்டே. சரத்பவார்கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக கூட்டணி கட்டி நீ அமைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, கேட்கல. அண்ணன் கூப்பிடுப்பா. இனி அவனுக்கு என்ன பிரச்சனை சார்? ஒரு 2-3 எஃப்ஐஆர் இருக்குது சார், நாளைக்கே க்ளோஸ் பண்ணுறோம். அப்படி தானே பண்ணாங்க சார். கட்சியில் சேர்ந்தவா முந்தின நாளோ அடுத்த நாளோ பண்ணாங்க. இப்போது நான் சொல்லும் திமுக தலைவர்களின் பெயர்களை எல்லாம் கோர்த்து பாருங்கள், சரியாக பொருந்தும். ஸோ இப்போ வந்து ஆராசா ஜெகத்லாம் அவங்க மேலே இருக்க கேஸுகளெல்லாம் இது மூலமாக முடிச்சுப்பாங்க, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, அப்படி செய்யாமல் ஆராசாமி மட்டும் முரண்டு பிடிக்கிறாரு. என் தலைவனுக்காக ஸ்டாலினுக்காக நான் உயிரை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இந்த குடும்பத்துக்காக ஆராசா ஏமா ஜெயிலுக்கு போனோம் சொல்லுங்கள்? ஏற்கனவே ஒரு டைம் போயிருக்காரு அவர். போயிருக்காரு. போயிட்டு வந்ததுக்கான உரிய மரியாதை கொடுக்குறீங்களா? இன்றைக்கி நீங்கள் வாங்கின துட்டுக்கு தானே கனிமொழி ஜெயிலுக்கு போனாங்க. அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறீங்களா? அவன் கொடுக்குறான் உரிய மரியாதையை இல்லையா? ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். எஸ் மேன். அது கனிமொழியை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. எதுக்கு உங்களுக்கு அப்போ ஜெயிலுக்கு போனோம்? இன்னொன்று, 2Gயில் பெரும் பங்கு பணத்தை அனுபவித்தது ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் குடும்பம், கரெக்டா? ஜெயிலுக்கு போனது யார்? கனிமொழியும் ஆராசாவும். அப்போ இப்போ திருப்பி எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? ஆராசாவும் சரி கனிமொழியும் சரி துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க. பொதுச் செயலாளராக இருக்குங்க. வேலுவை பொருளாளராக இருக்குங்க. நேரு ஏற்கனவே போயிட்டாரா? இதைத்தானே கேட்பாங்க பிஜேபி. ஃபஸ்ட்டு டிமாண்டு காங்கிரஸ் காலி பண்ணு. நீங்கள் காங்கிரஸ் வச்சுக்கிட்டே இதெல்லாம் பண்ணாலும் அவங்க தான் திரும்ப ஆமாம் வருவாங்க. இன்னொன்று, காங்கிரஸை தனியாக விட்டானா தெருவுக்கு தான் போவாங்கன்றது நன்றாக தெரியும். இப்போ தன் மகனுக்காக கட்சியவே காவு கொடுக்க போகிறாராங்க சார். மகனுக்காக ஊரையே காவு கொடுப்பாரு, கட்சி காவு கொடுக்க மாட்டாரா? இன்னொன்று, கட்சி வேறு அவர்கள் குடும்பம் வேறா? இப்போ மகனுக்காக தானே கட்சி இருக்கு. ஆமாம். அப்போ மகன் இல்லைன்னா கட்சி ஏது? அதான் மகன் வந்து முதலமைச்சராக உட்கார்றது தானே அவங்களோட வெற்றி. ஆமாம். அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக உட்கார்றோ இல்லையோ வேறு ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் அல்லவா?
தங்கச்சி ஜெயிலுக்கு போனால் பரவாயில்ல, புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்ப முடியுமா? அண்ணி சோறு போடுமா வீட்டில்? சரிங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் திமுக பண்ணுது. உங்களுக்கு வந்து நான் மீட்டிங் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே, எல்லா விஷயம் நான் வந்து திமுக பண்ணுது. பின்னாடி இருந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலான்னு வச்சிங்களேன். ஒரு பக்கம் வந்து அதிமுக பார்க்குது, உங்களுக்காக நான் இஸ்லாமிய மக்கள்லாம் பகைச்சு கொண்டு உங்க கூட மீண்டும் கூட்டணி வைக்கிறேன், ஓகேங்களா, திரும்ப எலெக்ஷன் வரப்போகிறேன், நீங்கள் வந்து அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினா நான் எப்படி எங்கள் கட்சி வளருது, நான் எப்படி வின் பண்ணுறது நினைக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் தானே சிஎம், உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னோமா? நீங்கள் தான் சிஎம், உங்கள் தலைமையில் கூட்டணின்னு சொல்லியாச்சு. அவங்கள கூப்பிட்டு அவங்க கூட கூட்டணி வச்சு நாங்கள் அரசியல் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த வேலையை பண்ணுறோம். திமுகன்ற கட்சி இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேலை பண்ணால் உனக்கு தானே நல்லது. இதில் நீ அரெஸ்ட் பண்ணி வச்சாதான் வந்து ஒரு ஆட்டம் காணும், அதை வச்சு அரசியல் பண்ணலாம். நீங்கள் கைதே பண்ணலை. ரைட்டு. எலெக்ஷன் வேலையே பார்க்காம அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த கஷ்டம் கூட வேண்டியது இல்லையே. உங்களுக்கு என்ன வேணும்? எலெக்ஷனில் ஜெயிக்கணும், அதுக்கு தானே அரெஸ்ட் பண்ண சொல்கிறேன். எலெக்ஷனுக்கு துட்டே செலவு பண்ண மாட்டாங்க, போதுமா? இன்னொன்று, இவர்களை கைது செய்து சிறையில் வைப்பதன் மூலம் தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவது ஒரு வழி. காங்கிரஸை இவர்களை கழட்டிவிட வைப்பதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெறுவது இன்னொரு வழி தானே. எந்த வழியில் செஞ்சால் என்ன, அல்டிமேட்டாக நீங்கள் ஜெயிக்கணும். இல்லை, அதான் திரு எடப்பாடி வந்து உதயநிதி கைது ஆகணும் அப்படின்றது அவர் ஜெயிலில் வைக்கிறது எடப்பாடி விருப்பமா? மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருக்காது. விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணியிலேருந்து கழட்டி விடுகிறோம் போதுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நயினாருக்கு சால்வ் போட்டார் பார்த்தியா திரும்ப. அது எதேச்சையான சந்திப்பு. அவர் திரும்ப ஸ்டில் ஆன்டி பிஜேபி லைனில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. இப்பெல்லாம் நடக்காதது கிடையாது. தனியாக நில்லுங்க, அந்த பால் பாக்கெட் கட்சிக்கிட்ட போங்க. நீங்கள் என்ன போய் திமுக இவ்வளோ தான் 10 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டீங்களா, போதும் பால் பாக்கெட் கட்சிக்கு போங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது பாசிபிள் தானே? பாசிபிள். உதயநிதி ஜெயிலில் வச்சு தான் ஜெயிக்கணுமா எலெக்ஷனுக்கு? உதயநிதி ஜெயிலில் வைக்கிறதுக்கான வைக்கணும் என்ற கோரிக்கைக்கான நோக்கம் என்ன? ஜெயிக்கிறது. அதுக்கு கூட்டணி உடச்சி விட்டு ஜெயிக்க தானே போகிறீங்க. உலகாரப்பாலாம் இருக்கேப்பா நீ. ஏன்ப்பா சின்னவர் ஜெயிலில் வைக்கிறதுக்கு இது காலைல 6 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்கப்பா. எவ்வளோ கஷ்டப்படுவார் யோசிச்சுப்பார். மற்றது எல்லாம் பரவாயில்ல. இந்த மார்னிங் 6 o'clock, மை காட். கட்சி பேர் தான் உதயசூரியன், அவர் உதயசூரியனை பார்த்ததில்லை. சார் இது எப்படி தெரியுமா வச்சுக்கிட்டு எதுக்கு அவர் தனியாக பார்க்கணும்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இது வந்து இந்த 23ஆம் புலிகேசியில் 2வது வடிவேல எடுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போ வந்து ஏதோ சுரக்கிறதையோ இதுதான் வேர்வையா அப்படின்ற மாதிரி. எப்படி இருந்தாலும் அல்டிமேட்லி 26ல் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அதை எப்படி அடைந்தால் என்ன? இன்னொன்று சார், உதயநிதி ஒருவேளை கைதாகிறாருன்னு வைங்களேன், அனுதாப ஓட்டுக்கெல்லாம் மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அலையும் மாறாது. அதற்கான இடத்தை பிஜேபி கொடுக்கவே கொடுக்காது. அப்படி சிம்பத்தி வேவ் வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? இன்னொன்று, உதயநிதி அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனான்னா மக்கள் எல்லாம் கதறுகிற அளவுக்கு அவர் இந்த மக்களுக்கு என்ன செய்துட்டார்? மக்களுக்கென்று அவர் செய்த ஒரே பணி மொக்கை படங்களில் நடிப்பதை நிறுத்தியது மட்டும்தான். வேறு மக்களுக்காக அவர் எதுவும் செய்ததாக எனக்கு நினைவில். உனக்கு எதுவும் தெரியுதாப்பா? சாயங்காலம் 6 மணிக்கு எழுந்திரிச்சு நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா 11:45 ஒரு ட்வீட் போட்டிருக்காருமா. அம்பேத்கர் வழியில் ராத்திரி 11:45 நிகழ்ச்சி சாயங்காலம் நடந்திருக்கு. நைட்டு 11 இரவு பகல் பார்க்காமல் கட்சி பணியை பார்க்கிறார். நம்ம அதை தான் அப்படி தான் பார்க்கணும். இரவு பார்க்காமல் கட்சி பணி பார்க்கிறார்ன்றதை நான் ஏற்றுக்கிறேன். பகல் பார்க்காமல் சொல்லாதேன், அவர் பகல் பார்க்கலை. இது மட்டுமல்லாமல் முதல்வர் குடும்பத்தில் பெரும் குழப்பம், அதாவது சமாளிக்க முடியாத அளவுக்கு சிக்கல்கள் ஏற்பட்டு விட்டது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் சமீபத்தில் கலைஞரின் மகள் செல்வியோட கணவர் இறந்தார். ஒரு 6 மாதத்துக்குள்ளே இறந்து விட்டார். ஜனவரி மாதம் செல்வி சித்தரஞ்சன் சாலை வீட்டிற்கு சென்று பஞ்சாயத்தை தொடங்கி இருக்கிறார். சொத்து பஞ்சாயத்தா? ஆமாம். சொத்தை பிரித்து கொடுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர் போட முடியல, ஒரு டெண்டர் போட முடியல, எது கேட்டாலும் நீங்கள் தலையிடக்கூடாது, யாரும் செஞ்சு தரக்கூடாதுன்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ மட்டும்தான் கருணாநிதிக்கு பிள்ளையா? கருணாநிதியோட பிள்ளையா இல்லாமல் இருந்தால் நீ இந்த பதவிக்கு வந்திருப்பியா? எங்களுக்கு அப்பா யார்? அண்ணன் ஏதோ பேசாமல் இருக்குன்றதுக்காக அப்படியே விட்டுருவியா? இது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடக்குது, விட்டுருவியா? எந்த விஷயத்துக்காக ஒரு அதிகாரிகிட்ட இது ஃபோன் பண்ணாலும் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து செய்யக்கூடாதுன்னு உத்தரவு இருக்குது. தினேஷ் கிட்ட பேசுனா இவன்கிட்ட பேசணும். நான் ஏன் தினேஷ் கிட்ட பேசணும்? அம்போன்னு விட்டுட்டீங்க. 4 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரே ஒரு காரியத்தை கூட இந்த ஆட்சியில் என்னால் செஞ்சுக்க முடியல.
எவன் எவனோ வரான் கட்சி பேரை சொல்லி செஞ்சுக்கிட்டு போகிறான். எங்கள் அப்பா கட்சி அது, எங்கள் அப்பாவோட மகள் நான். ஒரே வயிற்றில் பிறந்த சிப்ளிங்ஸா சார்? ஆமாம் ஆமாம். ஸ்டாலின் அவர்களும் செல்வியும் 3 பேருங்க. சொந்த பத்மாவதி மூக்கமுத்து ஓவர், தயாளு அம்மாள், ஸ்டாலின், தமிழரசு, அழகிரி பெரியவர், ஸ்டாலின், தமிழரசு, அழகிரி, செல்வி, ராஜாத்தி அம்மாள், கனிமொழி ஓவர். அந்த லைன் இது எல்லாமே இவங்க சிப்ளிங்ஸ். தமிழரசுக்கு எப்போ நம்ம ஆட்சி வந்தாலும் ஸ்கிராப்பு கான்ட்ராக்ட் தமிழரசுக்கு தான் மொத்தமாக கொடுப்பாங்க. இந்த வாட்டி அந்த ஸ்கிராப்பு கான்ட்ராக்டை பிரித்து செல்வ பிறந்தகைக்கு ஒரு பங்கு, அண்ணாமலைக்கு ஒரு பங்குன்னு, அண்ணனுக்கு ஒரு பங்குன்னு 3ஆக பிரித்து அதை கொடுக்குறீங்க. யார் ஆட்சி இங்கே நடக்குது என்று அவர் கத்தியதும், சரி நீங்கள் இப்போ சிங்கிள் மதர், அதனால் உங்களுக்கு மந்த்லி 50 lakhs என்றது ஜனவரியில் எடுக்கப்பட்ட முடிவு. இவங்க அழகிரிக்காகவும் பேசியதால் எங்கே இவங்க போய் அழகிரியோட கூட்டணி வைத்து விட போகிறார் என்று அழகிரிக்கு எனக்கே தெரியும். அது கவர்மெண்ட் வந்ததுலேருந்து மாதம் 2 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, 2 கோடி மாதம் செலவுக்கு இந்த குடும்பம். 2 ரூபா 2 லட்ச ரூபாய் நினச்சேன். 2 கோடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அலவன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி 3 கோடின்னு ஆகிட்டாங்க. செல்விக்கு இந்த மாதம் 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு கண்டிஷன் டெண்டரு டிரான்ஸ்ஃபர்னு எந்த ஃபோனும் அவங்ககிட்டேருந்து வரக்கூடாது இப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சிருப்பீங்க? பரவாயில்ல, அண்ணன் இவர் கொடுக்குறாரு, பரவாயில்லையே, மாதம் 50 ரூபா கொடுக்குறாருன்னு. வேலுவை கூப்பிட்டு, அண்ணே பார்த்துக்குங்கண்ணே, வேலு மாதம் கொடுத்துக்கிட்டு, அண்ணே என்று சொல்லிவிட்டார். சரியா? இப்போது அமலாக்கத்துறை வந்த பிறகு ரத்தீஷ் என்ற தம்பி கிட்டத்தட்ட 3000 கோடி அடித்திருக்கிறார் என்ற தகவலை கேட்கும் செல்விக்கு எப்படி இருக்கும்? யாருன்னே தெரியாதுல அந்த பையன். எவனோ சம்பாதிச்சுட்டு போகிறான், கட்சிக்காரன் சம்பாதிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அதுவும் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் வார்த்தைகளை என்னால் நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது. தமிழரசுக்கும் கோவம் தான், அவருக்கு கொஞ்சம் சாஃப்டான கேரக்டரு, அவருக்கும் வருத்தம். ஸ்கிராப்பு 3ஆக பிரித்து கொடுக்குறீங்க, 1/3 அண்ணாமலைக்கு, 1/3 செல்வ பிறந்தைக்கு, எனக்கு ஒன்று கொடுக்குறீங்க, நான் இது பண்ணிட்டேன். இவன் யார்? இவங்களை எல்லாம் இந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, கருணாநிதி கிட்ட நீ கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எல்லாரும் அரவணைச்சிட்டு இருப்பார் தெரியுமா? மாறன் ஃபேமிலி கூட விட மாட்டார், கவனிச்சிருக்கியா? மேனேஜ் பண்ணி எல்லாருக்கும். செல்விக்கு வருஷம் புடவை கடை போடணும் சொல்லியிருக்கேன் அந்த கதையா. ஜெகதர்ஷன் கூட யோ சொல்லி அப்படின்னோடனே செல்வி வந்து அக்காடு ஹோட்டலில் ஒரு ஃப்ளோரில் புடவை வியாபாரம், இத்து போன புடவையெல்லாம் 2 லட்ச ரூபா கொடுத்து கட்சிக்காரன் வாங்கிட்டு போவோம். உண்மைப்பா, இதெல்லாம் வரலாறுப்பா. வியாபாரம் அடிப்படை போகுது சார். ஓகே, இல்லைன்னா புடவையோட தரம் பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஃப்ளோர் கொடுத்த உடனே ஒரு 2 நாள் சாரி வந்து இது மாதிரி புடவையை பார்த்ததே இல்லை, இந்தாங்க 5 லட்ச ரூபா வைங்க இந்த ஃபோட்டோ பண்ணிட்டு ஒவ்வொரு மாட்டுச்சலாராக கட்சிக்காரனாக வந்து பார்த்துட்டு போயிட்டு தலைவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி செல்வி பார்த்துக்குவாங்க. இவருக்கு ஸ்கிராப்பு கான்ட்ராக்டர். அந்த பையன் ஒருத்தர் சினிமாவில் நடிக்கிறாங்க, மௌனகுருவில் எல்லாம், அருள்நிதி, அவனுக்கு ஒரு 4-5 படம். அமிர்தத்தை கலைஞர் டிவியில் ஒரு சிஓ பொசிஷனில் அவர் இருக்கார். எல்லாரும் வேணும். இல்லை உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன சொன்னோன்னா, இந்த 2G கேஸ் இருக்குல்ல சார், அதெல்லாம் சன் டிவியில் போட்டு ரிப்பீட்டாக தமிழ்நாட்டுக்கு பரிச்சயமானதே அதான். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. அதன் பிறகும் வந்து தயாநிதி மாறனுக்கு சீட்டு கொடுத்து நிற்க வச்சு சீட்டு கூப்பிட்டுட்டார். அப்புறம் தான் சரி இது இவனுங்க ஆபத்து, இவனுங்களை தள்ளி வைக்கிறத விட பக்கத்தில் வைக்கிறது தான் நல்லது என்று முடிவெடுத்து தான் இதயம் இனித்தது கண்கள் பணித்தன என்று இவர்கள் ஒன்றாக சேர்ந்து 3 பேர் கொண்டு தான் மிச்சம். 2 அவர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். இந்த குடும்பம் இருக்குல்ல, ஸ்டாலின் குடும்பம், ஒருத்தரையும் கிட்ட சேர்க்கறது இல்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்கள் செய்த முதல் வேலை கருணாநிதி பெயரில் இருந்த சொத்துக்களை அத்தனையும் யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ ஷேராக அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து அதை வாங்கிக்கிட்டது. அது இன்செக்யூரிட்டியும் ஒரு காரணமாக இருக்கும். என்ன நீ கிட்ட வராது அவ்வளோதான். ஒரு கருணாநிதியோட சொத்து தானே இது, இந்த முரசொலி கட்டடம், அச்சகம், அதெல்லாம் அந்த கோடம்பாக்கம் இருக்க அந்த பில்டிங்கு, ட்ரஸ்ட்டு எல்லாம். நாளைக்கு ட்ரஸ்ட்டில் கிளைம் பண்ண வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் ரேட்டு, இவங்க யாரும் போய் வெளியில் முன்முணுக்க கூடாதுன்றதுக்காக. இது நான் சொல்கிறது மே மாதம் 2021 நடக்குது. எவ்வளோ நாள் அப்போ பிளானில் இருக்காங்கன்னு பாரு. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தோடனே அந்த உடனே இன்றைக்கி சதுர அடி ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ஃபீட்டு. 10,100 ரூபா போட்டு நம்ம கனிமொழி 1 ஷேரு, இந்தம்மா 1 ஷேரு. முரசொலியோட பிரிண்டர் அண்ட் பப்ளிஷர் யார் சொல்லுங்கள்?
உதயநிதி அவர்களா? இல்லை சார். துர்காவோட சொந்தக்கார பையன் கார்த்திகேயன் சண்முக சுந்தரம், கலைஞர் டிவி கார்த்திக்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? மொத்தத்தையும் கட் பண்ணி விட்டாங்க. யாராவது ஏதாவது என்னென்னா அவங்க வந்தால் இது இவங்க ஐடியா பாரு, அவங்க வந்தால் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துருமா. கலைஞர் சொந்தக்காரங்க ஆட்சியில் தலையிடுறாங்க, நிர்வாகத்தில் தலையிடுறாங்க. யார் கொடுத்த ஐடியா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யூசி சூப்பர் சீம். இதுலலாம் அவர் தலையிடுறாரா? யாரு? இதனால தான் ஸ்டாலின் வீணா போனது. இவன் உன் ரத்தம், 1000 நடந்தாலும் செல்வி அவனை விட்டு கொடுக்காது. அன்னைக்கு கூட வந்து நிற்பாங்க சார், நிற்பாங்க. சொந்தக்காரங்கல்ல. கருணாநிதி அரெஸ்ட் பண்ணப்போ அழுதுகிட்டு கண்ணீர் இருக்காம நீங்கள் தான் ஓடினீங்க, அப்பாவை தூக்கிட்டு நம்மளை தூக்கிட போகிறாங்கன்ட்டு. எல்லாம் வந்து நான் கனிமொழி உட்காந்துருந்துச்சு பார்த்தீங்களா சென்ட்ரல் ஜெயில் வாசலில். யூசி வந்து நிற்பார. ஆனால் இவன் யூசியை தான் நம்பினார் அவர். அந்த யூசி தான் டெல்லிக்கு ஃபோனை போட்டு மக்வானான்னு நினைக்கிறேன், அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேர் ஹிதேஷ்குமார் மக்வானா சம்திங். இல்லை அதான் நீங்கள் சொல்கிற பேர் தான், லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க. ஃபோன் பண்ணி ஆஃபீஸர்ஸை தொடாமல் கொடுத்து சர்வேயர் ஜென்ரலாகவே ஏதோ இருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இவ்வளவு பிரச்சனை வெடிக்கிறது. அண்ட் அந்த ஆர்எஸ்எஸ் பிரமுகரிடம் அப்பாயின்மெண்ட் பெற்றுக் கொடுத்தது யார் என்பதை பின்னர் அறிவிக்கிறேன். அந்த பெயர் இப்போதைக்கு தெரிய வேண்டாம். இது இப்படி இருக்க எப்படி தேர்தலை சந்திப்பார்கள்?